ஹே கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். பாங்சு மனசு கஷ்டத்துல அவன் ஒரு ட்ரிப் போறான். அங்க போய் சோஜனை வரைய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அதை வரைஞ்சு முடிக்க அப்பந்தான் அவனுக்கு அவளை விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணுது. நேரா ஊருக்கும் கிளம்பிட்டான். கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல ஃபாக்ஸ் லைனஸ் எல்லாம் அவன் வரான்ல, அவனை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக பார்ட்டி ரெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. சோஜனும் அங்க வரா. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் வரான்ற விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சிச்சு. இதுங்கெல்லாம் அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அவ அங்க இருந்து கிளம்பி பாங்சு வீடு இருக்குல்ல, அதுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அவ அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா பாங்சுவும் வீட்டுக்கு வரான். நீ இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்கிட்ட ஒன்னு பேசணும் உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறான். உள்ள வந்தா ரூமே இருட்டா இருக்கு. என்னாச்சு பவர் கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அவன் இருந்துட்டு, நாம இனிமே ஃபேக் கப்பலா இருக்க வேணாம், ரியல் கப்பலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவ பதில் சொல்லல. அவ பதில் சொல்ல வர்றதுக்குள்ளே டப்புன்னு பலூன் உடையிற சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த லயனஸ், ஃபாக்ஸ், கேட், ஜின்னு எல்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. லைட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக ரூமே அலங்காரம் பண்ணி வச்சு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. என்ன பதில் சொல்லுவான்னு இவ வாயவே பார்த்துட்டு இருக்க. டைரக்டர் ஜோவும் வரான். அவனும் அங்கதான் இருந்திருப்பான் போல. பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில வரான். சோஜனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இல்ல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த கேட் ஒன்னு அவ கழட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கோவமா அங்க இருந்து கிளம்புறா. ஃபாக்ஸ், லைனஸ் எல்லாம் ஒன்னும் அவன் தலையில எல்லாத்தையும் மாட்டி விட்டு போதுங்க. டைரக்டர் ஜோ இவ தலையில ஒரு குள்ளாவை மாட்டி விட்டு அம்பாட்டுக்கு போறான். இதுங்க 2 பேருக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சோஜனும் ஏன் இப்படி சொன்னா, நம்ம நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸான்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அவ இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு அவ டேட் பண்றா அப்படின்னா அது அவளோட பர்சனலா இருக்கணும், எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவன் இருந்துட்டு அவ சொல்லிடுவாளோன்னு யோசிக்கிறான். ஆனா டைரக்டா அவ கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்ல. இப்ப அங்க கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா கேட், ஃபாக்ஸ், லைனஸ் 3 பேரும் மாநாடு போட்டு பேசுறாங்க. 3 பேருக்குமே பாங்சுவும் சோஜனும் டேட் பண்றது பிடிக்கல. அதனால வரிசையா பாங்சுவை மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாங்சுவை லைனஸ் வந்து மீட் பண்றா. நீ சோஜனை டேட் பண்ண கூடாது, எனக்கு பிடிக்கல, அவ என் பக்கத்திலே இருக்கா, நீங்க 2 பேரும் டேட் பண்ணா என் வாழ்க்கைக்கு ஆபத்துன்ற மாதிரி பேசுறா. அப்புறம் கேட் மீட் பண்ணி சோஜனும் அந்த டைரக்டர் ஜோ எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா, அவ உன்னை 2 டைமிங் பண்றா, நீ அவளை நம்பாத, அவ சரியான குள்ள நெறின்றா. அப்புறம் அந்த ஃபாக்ஸ் அவ மீட் பண்ணி சோஜனும் டைரக்டர் ஜோவும் எல்லா நேரமும் ஒன்னாதான் இருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கடைசியில சோஜன் தான் கஷ்டப்பட போறா அப்படின்னு ஃபாக்ஸும் சோஜனும் டேட் பண்ண கூடாதுன்ற மாதிரி பேசுறா. இவன் இதெல்லாம் கேட்டுட்டே தான் இருந்தானே தவிர ஒரு வார்த்தை பதில் பேசல. இப்ப அப்படி சாப்பாடு வாங்கிட்டு சோஜனை தான் பார்க்க அவ ஆபீஸ்க்கு வந்திருக்கான். உள்ள போல அதுக்குள்ள சோஜனுக்கு போன் பண்ணா. அவளும் பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா போல. அவ கூட வேலை பார்க்குற பொண்ணு இன்னைக்கு லீவா, அதனால இவளுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி நைஸா உள்ள வரான். உள்ள வந்து அவளுக்கே தெரியாம அவ பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த டைரக்டர் ஜோ சத்தம் கேக்குது. உடனே தடப்புடான்னு டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவளும் பாக்குறா. அந்த டைரக்டர் ஜோக்கு ஏதோ சாப்பாடு ஸ்மெல் ஏதோ ஸ்மெல் வருதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்க சோஜன் உடனே சமாளிக்க பாக்குறா. இப்பதான் நான் சிக்கன் சாப்பிட்டு வந்தேன், அந்த ஸ்மெல் தான் அப்படின்னு. அப்புறம் டைரக்டர் ஜோ பாங்ஸோ பாத்திரக்கூடாதுன்னு அவன் பக்கத்துல போய் அந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் இருந்துட்டு பாங்ஸு தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால, அவனை உனக்கு பிடிக்கும்ல, நீ ஏன் பதில் சொல்லலன்னு கேக்குறான். அவ அப்படி திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. ப்ரப்போசல் வரும்போதே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன் வேணான்னு சொன்ன, பதில் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்க. நீங்க ஏன் இதை இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க அப்படிங்கும் போது எனக்கு காரணம் இருக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அப்புறம் என்ஜாய் ஒரு சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் பாங்ஸு இருக்கிறத கண்டுபிடிச்சான்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே 2 பேரும் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாங்ஸு அவகிட்ட கேக்குறான், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது, உனக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ, எனக்கு உன்னை பிடிக்கும், உன் பக்கத்துல இருக்கணும்னு தோணும், ஆனா நான் ஏற்கனவே பட்ட மாதிரி கஷ்டப்பட விரும்பல, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுடுறா. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. பாங்ஸு சோஜனுக்கு போன் பண்ணி நாளைக்கு படத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அவளுக்கு ஏதோ ட்ரிப் இருக்கான், அதனால வரலன்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த நாள் ஆயிடுச்சு. அவள் அங்க ட்ரிப்புக்கு கிளம்பிட்டா. ட்ரிப்புனா வேற ஒன்றும் இல்ல, அவங்களோட மூவிக்கு லொகேஷன் பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு வர்றது தான். அவளும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு தட்டையா பெர்மிஷன் கேட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. பார்த்தா அங்க பாங்ஸு வந்து நிக்கிறான். அப்புறம் 2 பேரும் ஜாலியா ஒன்னாவே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவ பாங்ஸு வாங்கி கொடுத்த கப்பிள் ஷூ தான் போட்டு வந்திருக்கா. அவனும் அதே தான் போட்டு வந்திருக்கான். அப்புறம் 2 பேரும் அதெல்லாம் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. சோஜின் வீட்டு வரைக்கும் அவன் கொண்டு விட்டுட்டு அந்த டைரக்டர் ஜோ கூட எல்லாம் ரொம்ப சுத்தாத, என்னமோ அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நான் தானே உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை சிரிச்சுட்டு சரி நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்ல அவன் கையை பிடிச்சிட்டு சொல்லு, நான் உனக்கு என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் சொல்லவே இல்லை. அப்புறம் சரி டாட்டா அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு திரும்ப அவ போவையும் திரும்ப கூப்பிட்டு இந்த பேக்ல உள்ள கேமரா எடு அப்படின்னு சொல்லி பேக்கை காட்டுறான். அவளும் அதை எடுத்துட்டு இருக்க டக்குன்னு அவ கணத்துல கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு ஒரே வெக்கமா தான் இருக்கு. அப்புறம் அவகிட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ரூம்குள்ள போனதுதான் சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அப்படி பென்ட்ரைவை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுல இவங்க எடுத்த பிக்சர்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப அழகா எடுத்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதுல ஒரு வீடியோ வருது.
அது யாரோட வீடியோ அப்படின்னு பார்த்தா இந்த கேட்டோட வீடியோ. இன்னைக்கு அவன் கொண்டு வந்த கேமரா ரொம்ப பழசு போல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்த கேமரா போல. அது கூட அந்த கேட்டோட வீடியோ வந்திருக்கு. அந்த கேட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எனக்கு நான் கல்யாணம் இன்னைக்கு நீ என் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், நான் இன்னும் உன்னை பிரேக்கப் பண்ணல, நான் உன்னை நினைச்சிட்டே தான் இருப்பேன், நீ என்ன மறந்துடுவ அப்படின்னா இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடு, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஞாபகமா பத்திரமா வச்சிருன்னு சொல்லியிருக்கா. இப்போ இவளுக்கு என்ன அப்படின்னா, அப்போ இந்த வீடியோவை வச்சிருக்கான்ல அவளை இன்னும் இவனுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆஃபீஸில் போயும் அவளால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் அந்த டேரக்டர் நேற்று எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிங்கன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா ஷூலாம் போட்டு எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோலாம் வர, நான் உன்னை பிஸ்னஸ்க்காக வெளியில் அனுப்புனா நீ இன்னும் ஊர் சுற்றிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் பாங்ஸு அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இன்னைக்கு வெளியில் போமா அப்படின்னு கேட்க, இவ வேணாம் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. சரி டின்னராவது சாப்பிடலாம் அப்படின்னும் போது அவள் என்ன பதில் சொன்னான்னு தெரியல. அப்புறம் அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு, இவளுக்கு பசிச்சிருச்சு, சாப்பிட போலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த டேரக்டர் மியூசிக் கேட்டுட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்க, போலாமேன்னு அவனு கூட சேர்ந்து வரான். யோ அப்படி இல்லையா, நான் போலாமான்னு கேட்டேன்ற மாதிரி அவ கிளம்பிட்டு இருக்கா. பாங்ஸு ஆபீஸ்க்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட உட்கார அவனு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டான். நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு டேரக்டர் ஜோ கேட்டா, இது ஒன்றும் ஓ ரெஸ்டாரண்ட் இல்லையே, பப்ளிக்ல எங்க வேணா யார் வேணா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைச்சிட்டு கிடக்காங்க. இப்ப அப்படி டின்னர் முடிச்சுட்டு சோஜின் வீட்டுக்கு இவங்க 2 பேருமே கொண்டு வந்து விட வந்திருக்காங்க. இதை சோஜனோட அக்காவும் அவ அக்கா ஹஸ்பண்டும் பார்க்க, அவ அக்கா ஹஸ்பண்ட் இருந்துட்டு அதான் பாங்ஸு அப்படின்னு சொல்றான். பாங்ஸு இது வரைக்கும் சோஜனோட அக்கா பார்த்தது இல்ல, எது பாங்ஸுன்னு அவளுக்கு தெரியாது. நேரா வேகமா போய் உங்ககிட்ட தான் பாங்ஸு கூட சுத்தாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஜோவை கையை காட்டி பேசுறா. சோஜனோட அக்கா பாங்ஸுன்னு டேரக்டர் ஜோவை தப்பா நினைச்சிட்டா. அப்புறம் பாங்ஸுவை டேரக்டர் ஜோன்னு தப்பா நினைச்சிட்டா. பாங்ஸு கிட்ட நீங்க ரொம்ப நல்லா வராம வேர்ல்டு ஃபேமஸ் ஆமே அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு டைரக்டர் ஜோவை பாங்ஸுன்னு நினைச்சு நல்லா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. நீ சோஜன் கூட சுத்தாத, நீ சோஜனோட ஃப்ரெண்டு தானே, வீட்டுக்கு கிளம்பு, இங்க என்ன வேலை அப்படி இப்படின்னு. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் பாங்ஸு டைரக்டர் ஜோ கிட்ட உனக்கு சோஜனை பிடிச்சிருக்கான்னு கேட்க, நான் தான் அவளை லவ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்றான். நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், நீ தேவையில்லாம சோஜன் வழியில வராத அப்படின்னு சொல்ல, அவ சொன்னாலா டேட் பண்றீங்க அப்படின்னும் போது எங்க 2 பேருக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு, நாங்க 2 பேருமே நல்ல ஸ்ட்ராங்கான பாண்ட்ல இருக்கோம் அப்படின்னும் போது டைரக்டர் ஜோ உன்னோட அத்தனை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல இவளுக்கு இடம் இருக்கா, உன்னோட ஹிஸ்டரிலாம் உன் கையை பிடிச்சிட்டு கூடவே தான் வந்துட்டு இருக்கு, உனக்கு ஹாப்பி எண்டிங் நடக்கும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கறான். பாங்ஸுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ சோஜின் அவ அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. நம்ம பிரேக்கப் பண்ணும்போது ரொம்ப அழுதோம் அப்படின்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சு பாங்ஸுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டுட்டு இருக்கியா, கேட்டு ஃபாக்ஸு லைனஸியா அப்படின்னு. சரி நானே சொல்லட்டுமா, கேட்டே அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னுமே கேட்டு பாங்ஸோட மனசுல இருக்காளா அப்படின்ற எண்ணம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் நைட் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா, எனக்கு அங்கே உள்ள சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்கும்போது அவன் இருந்துட்டு அது எல்லாத்தையுமே நான் தான் பண்றேன், நானே உனக்கு பண்ணி தரேன் போது, நீ இப்பவும் அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லையே நான் போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அப்படி ஃபாக்ஸு பாங்ஸுவை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கே வந்திருக்கா. அப்பா அவன் நாங்க கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம், சோஜனா அங்க சாப்பிடணும்னு சொன்னான்னு சொல்ல, உடனே இந்த ஃபாக்ஸ் இருந்துட்டு அவ சாப்பிட்றது தான் வர சொல்லியிருப்பான்னு நினைச்சியா, நாங்க 2 பேரும் டேட் பண்றோம், இனிமே யாரும் எங்க வழியில வரக்கூடாதுன்றது சொல்றதுக்காக தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அந்த ஃபாக்ஸ் போயிருக்கு. அங்கதான் கேட்டோ லைனஸும் இருக்காங்க. அப்ப லைனஸ் அவளோட வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃபாக்ஸும் நம்ம எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம், பாங்ஸும் எல்லாரும் மீட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாளா ஆயிடுச்சு. பாங்ஸும் சோஜனும் கேட்டோட ரெஸ்டாரண்ட் வெளில தான் நிக்கிறாங்க. சோஜன் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் உள்ள போறா. உள்ள போக இன்னுமே இந்த ஃபாக்ஸும் லைனஸும் வரல. பாங்ஸும் சோஜனும் உள்ள வராங்க. இந்த கேட்டும் அவங்கள பார்த்துட்டு அடுப்பு கவனிக்காம விட்டுருது. அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கா போல, ஹை ஃபிளேம்ல இருந்ததுனால உள்ள எண்ணெய் தீ பிடிச்சிருது. உடனே பாங்ஸும் வேக வேகமா பக்கத்துல போய் அதை அணைக்க பாக்குறான். அதுக்குள்ள இந்த கேட்டு எண்ணெயில தண்ணி எடுத்து ஊத்திடுது. அதை பாங்ஸு பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம கேட்டை காப்பாத்துறதுக்காக அவளை மூடிக்கிறான். பாங்ஸு மேல எண்ணெய் கொதிச்சு ஊத்திடுது. உடனே பாங்ஸுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக இப்ப சுத்தி எல்லா எக்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ண யாரு கார்டியன்னு கேக்குறாங்க. கார்டியன் யாரா இருக்க போறான்னு ஒரு அதிரி புதிரி வர பாங்ஸுவே சோஜனா கார்டியனா சைன் பண்ண சொல்றான். அப்புறம் கேட்டும் பாங்ஸுவும் தனியா உட்காந்து பேசுறாங்க. அவளுக்கு சோஜன் கூட இவன் ஒன்னா இருக்கிறது பிடிக்கவே இல்ல. அவன் கிட்ட அந்த விஷயத்தையும் சொல்றா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன், என்னை கட்டினவனு என்ன விரும்பல, நானும் அவனை விரும்பல, அவனை மட்டும் குத்த சொல்ல முடியாது, எனக்கும் உன் ஞாபகமா தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு பேசி அவன் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறான். தோல்ல தட்டி சமாதானப்படுத்துறான். அப்பாவ அவன் தோல்லே சாஞ்சுக்கிட்டா. இதை எல்லாத்தையுமே சோஜன் பார்த்துட்டு நிக்கிறா. அப்புறம் பாங்ஸும் கேட்டும் அங்கிருந்து கிளம்பலான்னு எந்திரிச்சு வரும்போது தான் சோஜன் இவ்வளவு நேரம் இங்க இருந்திருக்கான்றதே அவனுக்கு புரியுது. அவளு எந்த பதிலுக்குமே எதிர்பார்க்கல, அங்கிருந்து வேக வேகமா போயிடுறா. பாங்ஸும் அவ பின்னாடியே கத்திட்டே போய் ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வச்சு அவளை புடிச்சிடுறான். என்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அவ இருந்துட்டு நீ இன்னும் கேட்ட நினைச்சிட்டு தான் இருக்கியா, அவளை மறக்கலையா, அவ அனுப்பியிருந்த வீடியோவை நீ டெலிட் பண்ணாம தானே வச்சிருந்த அப்படின்னு சொல்ல,
அவன் இருந்துட்டு அது பழைய வீடியோ, நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்லை, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு நாள் சோஜின் மலையில நனையும் போது ஜின்னோட டிஷர்ட் ஒன்று புதுசை இவகிட்ட கொடுத்துருப்பான்ல, அதை கூட இவ திருப்பி கொடுத்தாலே, அதை அவன் கேட்டோட ரெஸ்டாரண்ட்லேயே வச்சுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதை கேட் போட்டிருந்திருக்கு. அதையும் சோஜின் பார்த்துருக்கா. அதையும் கேட்குறா, நீ எதுக்காக நான் போட்டிருந்த டிஷர்ட்டை கேட்டுக்கு கொடுத்த? நீ அவளை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்கியா? நீ என்னை விரும்புறியா? எல்லாரையும் விட எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பை பை.